இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த உலகத்துல காரண காரியங்களை ஆராய்ஞ்சுட்டு முடிவு எடுக்கிறவா ரொம்ப கம்மி. எப்படி ஒரு ப்ராப்ளத்துல காரண காரியங்களை நன்கு ஆராய்ந்து அப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறவர்கள் ரொம்ப குறைச்சல். முடிவை எடுத்துட்டு எடுத்த முடிவுக்கு காரணம் சொல்றவா ரொம்ப ஜாஸ்தி. முதல்ல ஒரு முடிவு எடுத்துட வேண்டியது. எப்படின்னா, ஒரு புடவை கடைக்கு போறா, இந்த புடவையை எடுக்கணும் முடிவு பண்ணிட்டா. ஆனா 100 காரணம் சொல்வாரு. என்னன்னா, இப்போ அவத்துல கல்யாணம் வருது இல்லையா, அங்க நம்ம நல்லா போகணும் இல்லையா, அதுக்காக இந்த இல்ல எடுத்துக்க மாட்டேன், இப்போ ஒண்ணு அதை எடுக்கிறதாவே இல்ல. அந்த கல்யாணத்துக்கு போறச்சே நம்ம வரவாழ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா, அப்போ இது இல்லாட்டி கஷ்டமா இருக்குமே. உங்களுக்கு ஒரு போனஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா, 6000 சில ரூபா வரும்னு சொன்னேன் இல்லையா, கையில இருந்து அப்படியே வீணா போயிடும். அதான் அதோட இதை வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை யோசிச்சேன். இப்போ ஒரு 7-8 காரணம் வரிசையா அவ சொல்ல ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா என்ன, இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு வரிசையா 1 2 3 4. நீங்க போன பர்த்டேக்கு எனக்கு வாங்கி தரணும்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு கூட சொன்னீங்க இது எல்லா இடத்துக்கும் ஒரு பங்கி மாதிரி வர்றேன், ஒரு அண்ணா ட்ரெஸ் பண்ணிட்டு வரப்படாதா, அன்னைக்கு எங்க ஆபீஸ் மீட்டிங்ல எல்லாரும் ஒரு மாதிரி உன்ன சொன்னா அப்படின்னு நீங்க சொன்னேன், அதுக்காகத்தான் இதை எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். இது அவ்வளவும் புருடா. So she has decided இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அப்புறம் என்ன ரீசன்ஸ் அட்ரிபியூட் பண்றா 1 2 3 4 5 அப்படி. இதுதான் இன்னைக்கு இருக்க பெரிய சிக்கல். என்ன, காரண காரியங்களை வைத்துக் கொண்டு முடிவெடுக்கிறவர்கள் பிழை செய்வதில்லை, முடிவை எடுத்து விட்டு அதற்கான காரண காரியங்களை சொல்லுகிறவர்கள் ஆபத்தானவர். என்ன, ஏதோ முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் சும்மா ஒரு காரணம் சொல்லணும், 4 காரணம். இப்ப நான் சொல்ற வார்த்தையை நீங்க குறிச்சு வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. முடிவுகளை எடுத்த பிறகு காரண காரியங்களை சொல்லுகிறவர்கள் அநீதிமான்கள். ஏன், விதவிதமான காரணம் சொல்வார்கள், சட்டத்தை வளைப்பார்கள், நீதியை வளைப்பார்கள், பல விஷயத்தை தனக்கு சாதகமா வளைப்பார்கள். ஏன், முடிவு எடுத்தாச்சு, அந்த முடிவுக்கு என்னென்ன தேவையான காரணம் உண்டோ எல்லா காரணமும் சொல்லப்படும். காரண காரியங்களை ஆராய்ந்து விட்டு முடிவெடுக்கிறவர்கள் தவறான முடிவு எடுக்க மாட்டார்கள். முடிவுகளை எடுத்து விட்டு காரண காரியங்களை சொல்லுகிறவர்கள் ஆபத்தானவர்கள்.